இதான் வெளில சாப்பிட போலான்னு போய் சாப்பிட்டுட்டு பில்லை பார்த்தா 12,000 சார். 12,000 கூட்டிட்டு போற ஹோட்டலுக்கு ஏத்த மாதிரி தானே சார் பில் வரும். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. 1000 செலவு பண்றது எப்படி ஜீரணிக்கிறீங்கன்னு கேக்குறேன் நான். கேட்டேன் சார், என்னம்மா இவ்வளோ ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கு ஒரு டைலாக் ஒன்று சொல்லிடுவாங்க சார், வாழ்க்கை வாழ்வதற்கே. கதை இப்படி போகுதா? எனக்கு ஒரு பொருளா கொடுத்து அவர் கிஃப்ட் பண்றதை விட இந்த மாதிரி எனக்கு மொமெண்ட்ஸ் கொடுக்கறது தான் எனக்கு பிடிச்சது. பேசாம போறியா, வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? இந்த மொமெண்ட் உங்களுக்கு வேணும். எனக்கு நீங்க ஹாப்பியான சொல்றது மொமெண்ட். கிட்டத்தட்ட 2 கிராம் காப்பவும் தங்கமா? எனக்கு அந்த கோல்டு தராத ஹாப்பினஸ் எனக்கு ஃபுட் கொடுக்குது. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கில் கொண்டு அனுப்புனா போங்க. பனிமலை எரிமலையா வந்தா இவன் நிறைய பார்வையா. அந்த பிரேஸ்லெட் கொடுங்க. அவன் பொருளையேற்று அவனை போடணும்டா. இதெல்லாம் நீங்க உங்களுக்கு கோல்டுல எந்த மகிழ்ச்சியும் தரல. நீங்க என்ன பண்ணுங்க, ஹைதராபாத்ல இருந்து புதுசா ஒரு டிஷ் போட்டுருக்காங்க. அந்த ஹைதராபாத் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இதை வச்சு அவங்க அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. சாம்பார் ஆப் எனக்கு